இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஆக்குபேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நிறைய டைப் இருக்கும். இப்போ ரெசிடென்ஷியலுக்குள்ள நிறைய டைப் இருக்கும், கமர்ஷியலுக்குள்ள நிறைய டைப் இருக்கும். ஸோ நாம் இந்த வீடியோவில் இல்லை அப்கமிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த டைப் ஆஃப் பில்டிங்ஸை வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே போடணும். இப்போ குரூப் ஹவுஸ்னா எந்த கேட்டகரியெலாம் குரூப் ஹவுஸில் போடணும், ரோ ஹவுஸ்னா எந்த கேட்டகரியெலாம் ரோ ஹவுஸில் போடணும், இந்த மாதிரியான டீட்டெயிலான வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ ரெசிடென்ஷியலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டைப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே வந்து நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபைல் கரெக்ஷன் பண்ணி தரோம். ஒரு கரெக்ஷனுக்கு 300 ரூபாய் சார்ஜஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தரோம். அதே மாதிரி நம்ம ஃபைல் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரோம். சிங்கிள் பிளாக்காக இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பில்டிங்க்கு 1500 வந்து நம்ம வாங்கிட்டு பண்ணுறோம். ஸோ ஃபைல் போடுவதற்கு முன்னாடி பே பண்ணதுக்கு அப்புறமா ஃபைல் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ பே ஃபர்ஸ்ட்ன்ற கான்செப்டில் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா 12,000 சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்குபேஷன் டைப் ரெசிடென்ஷியல்ல நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கக்கூடிய டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல், தனி குடியிருப்பு வீடு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குடும்பம் வசிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த தனி குடியிருப்பு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இதுல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கலாம், அல்லது கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கலாம், அல்லது கிரவுண்ட் பிளஸ் 2 ஃப்ளோர். ஏன்னா எத்தனை மாடி இருந்தாலும் இந்த முழு கட்டடத்தை ஒரே ஒரு குடும்பம் பயன்படுத்திச்சு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா அம்பானி எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு 14 மேல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர்ல இருக்காங்கன்னா அது மொத்தமா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல்ன்ற டைப்புக்குள்ள எடுத்துக்கலாம். இதோடைய அம்சம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிளாட்ல ஒரு வீடு, பொதுவா ஒரு கிச்சன், ஒரு குடும்பம் மட்டும்தான் பயன்படுத்தணும். இது மொத்தத்துக்கும் தனி இபி கனெக்ஷன் இருக்கும். மொத்தமா ஒரு வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். உதாரணமா தாய், தந்தை, குழந்தைகள் சேர்த்து வகிக்கக்கூடிய ஒரு வீடு, சொந்த வீட்டை தான் இங்க தனி குடியிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த ஒரு கனெக்ஷனும் இதுல இருக்காது இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியலுக்குள்ள. இதுக்கான எக்ஸாம்பிள் போட்டோஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இப்ப நம்ம ஊர்ல இப்ப நம்ம தங்கி இருக்கக்கூடிய வீடு எல்லாமே இந்த இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் போட்டோ தான் நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து பங்களோ டைப்பான பில்டிங்ஸ். பங்களா அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய நிலப்பரப்புல அமைய இருக்கக்கூடிய உயர்தர தனி வீடு. ஸோ இதுவும் இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் தான். ஆனா ஒரு மிகப்பெரிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீடு. இதுல தோட்டம், கார் பார்க்கிங்கு, திறந்த வெளி போன்ற வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாட்டு, அதிகமான செட்பேக் இருக்கும், சொகுசான வசதிகள், தனி குடும்ப பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல்னா என்ன, பங்களோ டைப்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. உதாரணமா தொழிலதிபர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் வசிக்கும் பெரிய தனிய வீடுகள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு சாம்பிள் போட்டோஸ் வந்து இப்ப பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பங்களோ டைப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாம்பிள் வந்து போட்டோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பங்களோ டைப்ஸ்ல நமக்கு வரும். ஸோ மூணாவதா இருக்கக்கூடிய டைப் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அல்லது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ரெண்டையுமே இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிடத்துல பல குடும்பங்கள் வசிக்கும் வகையில இருக்கக்கூடிய பிளாட்டுகளா பிரிக்கப்பட்ட குடியிருப்பை தான் வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ன்றது நிரந்தரமான மக்கள் வசிக்கும் குடியிருப்பு. ஸோ பர்மனண்டா அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே அப்பார்ட்மெண்ட் சொல்றாங்க. அதுவே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஹோட்டல் மாதிரி அதே அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஆனா ஹோட்டல். அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து தங்கி இருப்போம், தங்கி இருந்துட்டு கிளம்பி போயிருவோம். அந்த மாதிரி இருக்கிறது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். இது ஹாஸ்டல் ஹாஸ்டல் அந்த மாதிரி டைப்ஸ்லாம் கூட இதுல சொல்றாங்க. அதாவது தங்கி இருப்போம், திரும்பி போயிருவோம். அது அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பல பிளாட்டுகள் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனி கிச்சன் இருக்கும். பொதுவான ஒரே படிக்கட்டு லிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி பொதுவா பார்க்கிங் இருக்கும். எல்லாமே பொதுவா தனி வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பல குடும்பங்கள் இருக்கும். உதாரணமா G+3 ஃப்ளோர் கட்டிடத்துல 12 பிளாட் இருக்கும். அங்க 12 குடும்பம் இருக்கும். 12 டோலிங் யூனிட் இருக்கும். இதுதான் வந்து அபார்ட்மெண்ட் அண்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வைக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு சாம்பிள் போட்டோஸ் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சென்னையெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி நிறைய டைப் அபார்ட்மெண்ட் டைப் பில்டிங்ஸை நமக்கு வந்து நிறைய பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது டைப்பு வில்லா. ஸோ வில்லான்றது என்னன்னா கேட் கம்யூனிட்டியில் அமைந்த உயர்தர தனி வீடுகள். ஒவ்வொரு வில்லாவும் தனி பிளாட்ல கட்டப்பட்டிருக்கும். அதாவது மொத்தமா ஒரே ஒரு கம்யூனிட்டி கேட்டா இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும்.
ஸோ இதுல வில்லான்றது வந்து தனித்தனி ஃபிளாட்ல தனித்தனியா வீடு கட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வில்லா டைப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அம்சங்கள் பாத்தீங்கன்னா தனித்தனி வீடுகள், கிளப் ஹவுஸ், பார்க் போன்ற பொதுவான வசதிகள். இப்ப கிளப் ஹவுஸும் பார்க், கிளப் ஹவுஸ் இப்ப கீழே கிளப் ஹவுஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப கிளப் ஹவுஸ் பார்க்குன்றதெல்லாம் பொதுவா இருக்கும். ஆனா வீடு வந்து தனித்தனி ஃபிளாட்ல இருக்கும். இப்ப பாதுகாப்பு வசதி உதாரணமா 100 வில்லா கொண்டத ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 100 வில்லா டைப் தனித்தனி வீடு தனித்தனி ஃபிளாட்ல இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து வில்லா டைப். இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது தனித்தனி ஃபிளாட்டா இருக்கும். அதோடைய ஒரு சில காமனான ஸ்பெசிலிட்டி எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த மாதிரி. ஓகேங்களா, ஒரே டைப் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஹவுஸ். இப்ப குரூப் ஹவுஸ்னா ஒரே லே அவுட்ல அல்லது டவுன்ஷிப்ல, இப்ப டவுன்ஷிப்னா என்னன்னு பாத்துறோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு 100 100 ரெசிடென்ஷியல் ஃபிளாட் இருக்கும்போதுலாம் வந்து நம்ம டவுன்ஷிப், அந்த ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இங்க ஒரே லே அவுட்ல அல்லது டவுன்ஷிப்ல பல வீடுகள் அல்லது அபார்ட்மெண்ட் பிளாக்குகள். இப்ப இதுக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட் பிளாக்னா என்ன பார்த்தோம், ஒரே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய ஃபிளாட்டுகள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இங்க பல அபார்ட்மெண்ட்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குரூப் ஹவுஸ் அப்படின்ற கேட்டகரியில வரும். இதோட அம்சம் பாத்தீங்கன்னா பல கட்டிடங்கள், பொதுவான வசதிகள், கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் பொதுவான வசதிகள், உள்சாலைகள், பெரிய நிலப்பரப்பு இருக்கும். உதாரணமா 10 அபார்ட்மெண்ட் பில்டிங் கொண்டதை வந்து ஒரு ஹவுஸ் ப்ராஜெக்ட், குரூப் ஹவுஸ் அப்படி சொல்லுவாங்க, ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு இடத்துல நிறைய ஃபிளாட்டுகள் இருந்து அது பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து அபார்ட்மெண்ட் சொல்லுவோம். இங்க 10 அபார்ட்மெண்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கு, ஒரே லே அவுட்டுக்குள்ள இருக்குன்னும் போது அதை தான் வந்து இங்க குரூப் ஹவுஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் வந்து குரூப் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோ ஹவுஸ். ரோ ஹவுஸ்ன்றது வந்து ஒரே வரிசையில பக்கத்து பக்கத்து வீடா இருக்கும். அதோடைய தாய் சுவர், அதாவது ஒரே சுவரை ரெண்டு பக்கமும் பகிர்ந்து கட்டப்பட்டாங்க. ஒரே வரிசையில் பக்கத்து பக்கத்து வீட்டுடன் சுவர்கள் பகிர்ந்து கட்டப்பட்ட வீடுகள் வந்து ரோ ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அம்சங்கள் பாத்தீங்கன்னா காமன் சைடு வால், ஒரே சைடு வால், அதாவது இந்த செவர் வந்து இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பொதுவா இருக்கும், ரெண்டு வீட்டுக்குமே பொதுவா இருக்கும். தனித்தனி நுழைவாயில், தனித்தனியான மெயின் டோர் இருக்கும். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை, ஆனா வால் மட்டும் காமனா இருக்கும். ஒரே மாதிரியான வடிவமைப்பு. ஸோ எலிவேஷன் டிசைன்ஸ் பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். உதாரணமா 10 வீடுகள் தொடர்ச்சியாக வரிசையாக கட்டப்பட்டு இருப்பது வந்து இங்க ரோ ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. குரூப் ஹவுஸ்ன்றது அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து ஒரு 10 அபார்ட்மெண்ட் பில்டிங் ஒரே மாதிரி இருந்தா இருக்கிறது வந்து ஒரு லே அவுட்டுக்குள்ள இருக்கிறது. அதுவே ரோ ஹவுஸ்ன்றது தொடர்ச்சியா ரோல கட்டியிருப்பாங்க. ஒரு வால், அந்த வால் வந்து காமன் சைடு வாலா இருக்கும். ஸோ இதுக்கான சாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் வால் வந்து இந்த பிளான்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, மெயின் வால் வந்து இந்த இந்த செவத்துக்கு இந்த செவத்துக்கும் வந்து ஜாயிண்ட் ஆகும், காமனா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து குவார்டர்ஸ். இது வந்து அரசு அல்லது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வழங்கப்படும் குடியிருப்பு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவார்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ போலீஸ் இருக்காங்க இல்ல வேற ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தங்குறதுக்கான இடத்த வந்து அவங்க சைட்ல இருந்து கொடுப்பாங்க. இதுக்கான அம்சங்கள் பாத்தீங்கன்னா உயிர்களுக்கு மட்டும், இந்த வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. நிறுவனம் அல்லது அரசாங்கம் நிர்ணயிக்கும் அந்த இடத்த மொத்தத்தையும் ஒரு ஒரு பிரைவேட் பார்ட்டி, ஒரு நிறுவனம் அந்த ஏதாவது நிர்வகிக்கும், கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து நிர்வகிக்கும். உதாரணமா ரயில்வே குவார்டர்ஸ், போலீஸ் குவார்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி டைப் ஆஃப் பில்டிங் வந்து இதுல போடணும். ஸோ அதுக்கான சாம்பிள் தான் வந்து இது. ஸோ பார்த்துக்கோங்க. 8வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் அல்லது சிறப்பு அனுமதி பகுதிகள் அமைந்த குடியிருப்பு. இப்போ வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ள ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போறோம் அப்படின்னா அதை வந்து இந்த டைப் ஆஃப் கேட்டகரிக்குள்ள போடுவோம். அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இது விவசாயம் தொடர்பான பயன்பாடு. இப்போ விவசாய பொருட்கள் உள்ள வைப்போம், அந்த மாதிரி உரம் வைப்போம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுவோம். இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் வகை கட்டிடங்கள் அப்படின்ற விஷயம். ஃபார்ம் ஹவுஸ்லாம் போடுறீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஏரியா இதுக்குள்ள போடணும். உதாரணமா தோட்டத்திற்கு கட்டப்படும் ஃபார்ம் ஹவுஸ், ஒரு தோட்டத்தில் கட்டக்கூடிய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இந்த டைப் ஆஃப் பில்டிங்குள்ள நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விளைநிலங்கள் சுற்றி இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஏரியாக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான உதாரணங்கள். அடுத்ததா வந்து 9 வந்து கிளப் ஹவுஸ். ஸோ கிளப் ஹவுஸ் அப்படின்றது என்னன்னா குடியிருப்பு வளாகத்திற்கு வசிப்போருக்கான பொழுதுபோக்கு மற்றும் சமூக நிகழ்வுகளுக்கான கட்டிடம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அபார்ட்மெண்ட் சர்வீஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஒரு வில்லா டைப்ஸ், ஒரு கம்யூனிட்டி ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா பொது பயன்பாட்டிற்காக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக இல்ல அவங்களுடைய சமூக நிகழ்ச்சிகளுக்காக பொதுவா வச்சு கட்டுறதை வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மு,
இண்டோர் கேம் விளையாடுற மாதிரி, இல்ல ஒரு மீட்டிங் ஹாலு, ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் வந்து கிளப் ஹவுஸ்ல இருப்பாங்க. உதாரணமா வந்து அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல கிளப் ஹவுஸ் வந்து தனியா கொடுத்திருப்பாங்க. ஸோ அபார்ட்மெண்ட் டைப்பா போடும்போது கிளப் ஹவுஸ்ன்ற ஒரு விஷயமும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்க்கான ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து கிளப் ஹவுஸ் செஸ் விளையாடுறதுக்கான ஒரு இடம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைப்ரரி இதெல்லாம் கூட இந்த கிளப் ஹவுஸ்க்குள்ள வரும். ஸோ 10வது வந்து ஓல்டேஜ் ஹோம், ஆர்பனேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதியோர்கள் அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் தங்குவதற்காக பராமரிப்புக்கான கட்டிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்சங்கள் பார்த்தீங்கன்னா தங்குமிடம், உணவு வசதி, மருத்துவ மருத்துவ பராமரிப்பு அது மாதிரி. உதாரணமா முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம போட்டுக்கணும். ஸோ 11வதா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பிளாக். ஸோ சர்வீஸ் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டிடத்திற்கு துணையாக செயல்படும் சேவை கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் பில்டிங் கட்டுவோம், அதுக்கு சப்போர்ட்டடா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக்ஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்வீஸ் பிளாக்னு சொல்லுவோம். குறிப்பா வந்து இபிக்குன்னு ஒரு ரூம். அந்த இபி ரூம் பாத்தீங்கன்னா நம்மளோட பில்டிங்குக்கும் இபிக்கும் சம்பந்தமே இல்லாம தனியா ஒரு தூரமா கட்டுறோம்னா அந்த இபி ரூம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பிளாக் உள்ள வரும். அப்புறம் ஜென்ரேட்டர் ரூம், இந்த பம்ப் ரூம், செக்யூரிட்டி கேபின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சர்வீஸ் பிளாக்ன்ற கேட்டகரி கீழே வைக்கணும். உதாரணமா அபார்ட்மெண்ட்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரூம்லாம் இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சர்வீஸ் பிளாக் அப்படின்ற கேட்டகரி கீழே வைப்பாங்க. ஸோ அதுக்கான சாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செக்யூரிட்டி கேபின், அந்த எலக்ட்ரிக்கல் ரூமு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து செரிமனி செரிமனிட்டோரியம், தகன மேடை, தகன மையம், செரிமனிட்டோரியம், தகன மையம், இறந்தவர்கள் உடலை தகனம் செய்ய பயன்படுத்தப்படும் கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தகன வசதி, காத்திருப்பு வசதி, சடங்கு வசதிகள் தகுந்த மாதிரி இதுக்கான இது இருக்கும். உதாரணமா மின் தகன மையம் அல்லது பராமரிப்பு சுடுகாடு, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்ல எந்த பில்டிங் கட்டினாலுமே அதுக்கான அப்ரூவல் வாங்கணும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹார்பர், இந்த மாதிரி எது வந்தாலுமே இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். எல்லா கேட்டகரியுமே இது கீழே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இதையுமே இந்த 12 டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு கீழே இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சிஎம்டிஏ டிடிசிபியில் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரெசிடென்ஷியல் வகைகள்னு பார்த்தோம்னா நம்ம இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் நிறைய பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்ததுன்னா அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃப் பில்டிங், அப்புறம் வில்லா, அப்புறம் குரூப் ஹவுஸ், ரோ ஹவுஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரிப்பீட்டடா பயன்படுத்துவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து சூப்பர் தேங்க்ஸ்ன்னு இருக்கு. உங்களால முடிஞ்ச ஃபண்டை வந்து நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம சேனலுக்காக நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து அடுத்த ஸ்டெப்புக்காக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். அதை நீங்க ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோவை கொஞ்சம் முன்னாடியே அதில் நம்ம போடுவோம் அப்படின்றதுனால நீங்க ஜாயின் பட்டனை கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா சூப்பர் தேங்க்ஸ்ல உங்களால முடிஞ்ச ஃபண்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்தமைக்கான நன்றி, வணக்கம்.